DNA fingerprinting technology இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இது டிஎன்ஏ ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர், இது நமக்கு தெரியும். இதில் இப்போ நம்ம இதை இப்படி பிரித்து பேரலாக ஆன்டி பேரலல் ஸ்ட்ராண்ட்ஸை பிரித்து பார்த்தோன்னா பேஸஸ் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ATGC இந்த மாதிரி பேஸ் சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ ஹியூமன் ஜீனோம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பில்லியன் பேஸ் பேர். இதுதான் பேஸ் பேர்னு சொல்கிறோம். CG, AT, CG, GC. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் ஜீனோமில் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் ஆர் தேர். For any two individuals, DNA pattern is not same except for identical twins. ஸோ 2 இண்டிவிஜுவல்ஸ் எடுத்துட்டோன்னா இந்த டிஎன்ஏல இந்த சீக்வன்சஸோட இந்த பேஸ் பேரோட சீக்வன்சஸ் அரேஞ்ச்மெண்ட் இந்த டிஎன்ஏ மொத்தம் ஜென்ரலாக சொல்லணும்னா சேமாக இருக்காது, எக்ஸெப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின். அப்படின்னா என்ன? ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் மட்டும் டிஎன்ஏ சேமாக இருக்கும். ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக். ஸோ ஒரு பர்சனோட ஒருத்தரோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் டிஎன்ஏல இருக்கிற இந்த பேஸ் பேர்ஸோட சீக்வன்ஸ் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எதனால யூனிக்காக இருக்கும்னா டியூ டு ஸ்மால் டிஃபரன்சஸ் இன் பேஸ் பேர். ஸோ இந்த பேஸ் பேரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒருத்தர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒரு பர்சனோட டிஎன்ஏ இன்னொரு பர்சனோட டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் டிஃபரன்ஸை தான் நம்ம VNTRனு சொல்கிறோம். இது என்னன்னு இந்த ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரியும் இது என்னன்னு. ஸோ இந்த VNTR தான் பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியோட பேசிஸ் என்னன்னா VNTRனு சொல்கிறோம். DNA fingerprinting was developed by Alec Jeffrey. இவர் தான் இந்த DNA fingerprinting technology டெவலப் பண்ணினார். இது எதுக்கு பண்ணினார்னா டு கம்பேர் ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் அமங் 2 இண்டிவிஜுவல்ஸ். இப்போ தானே நம்ம பார்த்தோம் 2 பீப்புளோட டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யார்லேயுமே 2 ஆர்கனிசம் 2 ஹியூமன் பீங்ஸ் எடுத்தோம்னா எக்ஸெப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜெனட்டிக் டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு இவர் இந்த மெத்தடை டெவலப் பண்ணினார். இது ஒரு ஈஸியான அண்ட் குவிக்கான மெத்தட். ஸோ இவர் பார்க்கலாம், ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ ஒரு பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம், அதில் செல்ஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லிலேருந்து டிஎன்ஏ எடுக்கிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பிளட் செல்லில். பிளட் செல்னால் உடனே நீங்கள் யோசிக்கலாம் RBCயில் தான் நியூக்ளியஸே இருக்காதே அப்படின்னு. ஸோ பிளட்டில் WBCயும் இருக்கும், அதில் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதிலேருந்து என்ன பண்ணுறோம்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த பிளட் சாம்பிளை ப்ராசஸ் பண்ணுறோம். இதில் நம்ம சிலபஸில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, அதனால நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறமா அந்த பிளட் சாம்பிளை ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம் மேலே நமக்கு என்ன கிடைக்கிறது, இந்த டிஎன்ஏயோட பேண்ட்ஸ் கோடாக தெரியுறதா இங்கே உங்களுக்கு? இந்த டிஎன்ஏயோட டிஃப்ரெண்ட் கோடான ஒரு பேண்ட்ஸ்னு சொல்லுவோம், பேட்டர்ன் ஆஃப் பேண்ட்ஸ், அது கிடைக்கிறது. ஸோ இதை தான் நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ அதுக்கப்புறமா என்ன நம்ம பார்க்கணும்னா, முக்கியமாக இப்போ என்னென்னா நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொன்னாலே நீங்கள் நான் என்ன நினைக்கலாம்னா அது ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது நம்ம கைரேகையோட ரிலேட்டட்னு நினைக்கலாம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நம்ம கைரேகைக்கும் நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, லைக் அ பர்சன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ இஸ் யூனிக். இப்போ நம்ம ஒருத்தருக்கும் நம்ம கைரேகை டிஃபர் ஆகும். அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் டிஎன்ஏ யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். த டெக்னிக், என்ன டெக்னிக்? த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அனாலிசிஸ் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் யூனிக் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்போ நம்ம டிஎன்ஏல இருக்கிற அந்த யூனிக் டிஎன்ஏ சீக்வன்சஸை அனலைஸ் பண்ணும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அண்ட் ப்ரொவைட்ஸ் டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட டிஸ்டிங்டிவ் தனித்தமாக காட்டக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை இது அனலைஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணும். அண்ட் அந்த இண்டிவிஜுவலை அதனால நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இது யாரோட டிஎன்ஏன்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த பர்சன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம்.
DNA cannot be changed by surgery or physical manipulation. DNA ஏன் யூனிக்னு சொல்கிறோம்? ஒன்று வந்து யூனிக் DNA சீக்வன்சஸ் இருக்குது, பேஸ் பேர்ஸ் இருக்குது. அது தவிர ஏன் யூனிக்கிறோன்னா, இந்த DNA வந்து நம்ம சர்ஜரி பண்ணியோ இல்லை ஃபிசிக்கலாக ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம DNA வந்து ஒருத்தருக்கும் யூனிக்காக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம டிஎன்ஏல 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து பல்க் டிஎன்ஏ, இன்னொன்று வந்து சேட்டலைட் டிஎன்ஏ. இப்போ இது என்னன்னு நம்ம பார்ப்போம். 99% ஆஃப் த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்சஸ் ஆர் சேம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இதுதான் நம்ம பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டோம்னா 99% உண்டான டிஎன்ஏ வந்து சேமாக இருக்கும் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லேயுமே. ஸோ இதை தான் நம்ம பல்க் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அப்போ பாக்கி 1% என்ன? only 1% DNA sequence differs from one individual to another. So அந்த 1% DNA தான் ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். இப்போ நான் இருக்கேன், என்னோட டிஎன்ஏ உங்களோட டிஎன்ஏவும் கம்பேர் பண்ணினோன்னா 99% வந்து சேமாக இருக்கும் நம்மளுக்குள்ள. only 1% தான் டிஃபர் ஆகும். ஸோ சேமாக இருக்கிற டிஎன்ஏ வந்து பல்க் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். டிஃபர் ஆகிற டிஎன்ஏ 1% வந்து சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த சேட்டலைட் டிஎன்ஏ இட் இஸ் present as small stretch of repeated nucleotide sequences which is called as VNTR. So நான் என்ன சொன்னேன்? The VNTR is the basis for DNA fingerprinting technology. So அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற DNA சீக்வன்ஸு, பேஸ் சீக்வன்சஸை தான் நம்ம VNTRன்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் ஆக்சுவலாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் ஃபுல் ஜீனோமிக் டிஎன்ஏ, பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக நம்ம எடுக்கிறது இல்லை. ஒன்லி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த 1% தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டாக ஒரு எக்ஸ்ரே ஃபில்ம் மேலே எடுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற யூனிக்காக இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை தான் நம்ம VNTRன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ VNTRனா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். VNTRனா என்ன? வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ். ஸோ சீக்வன்சஸ்னால் இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம? நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ், பேஸ் சீக்வன்சஸ். ஸோ வேரியபிள் நம்பர்னா என்ன? நம்பர் டிஃபர்ஸ் ஆர் வேரிஸ் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். இந்த சீக்வன்ஸோட நம்பர் வந்து ஒருத்தர்லேயும் மாறும். இப்போ இங்கே நம்ம பிக்சரில் பார்த்தோம்னா பர்சன் 1 2 3 3 பேரை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ரிப்பீட் ஆகிற சீக்வன்ஸ் இங்கே வந்து AGCT இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த ஒரு பர்சனில் ரிப்பீட் ஆகுது. இந்த பர்சனில் இந்த சீக்வன்ஸ் 6 வாட்டி ரிப்பீட் ஆகுது, செகண்ட் பர்சனில் 5 வாட்டி ரிப்பீட் ஆகுது, தேர்ட் பர்சனில் 7 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஸோ வேரியபிள் நம்பர்னா என்ன? இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து டிஃபர் ஆகும், வேரி ஆகும். வேரியபிள்னாலே வேரி, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது வேரி ஆகும் ஃப்ரம் ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர். ஸோ டேண்டம் ரிப்பீட், வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். டேண்டம் ரிப்பீட்னா என்ன? ரிப்பீட் ஆகுறது. டேண்டம்னா என்ன? பக்கத்தில் ரிப்பீட் ஆகுது. ரெப்பிட்டேஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த AGCTங்கிற சீக்வன்ஸ் வந்து பக்கத்தில் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோம்? இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட். ஸோ இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்டை தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜியில் அதை மட்டும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டாக, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டாக எடுப்பாங்க. ஸோ VNTRs result in variation in size of DNA segment. ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த VNTRனால என்ன ஆகுது? இந்த பர்சனோட இந்த செக்மெண்ட் வந்து நீளமாக இருக்குது, இந்த பர்சனோடது கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இந்த பர்சனோட மோஸ்ட் லாங்காக இருக்குது. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் வேரியேஷன் இன் சைஸ் ஆஃப் DNA segment. serve as molecular markers for identification. ஸோ இந்த VNTR தான் ஒரு மாலிகுலர் மார்க்கர். அப்படின்னா என்ன? ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பர்சனோட டிஎன்ஏவை இன்னொரு பர்சனோட டிஎன்ஏலேருந்து செப்பரேட் ஆகி காமிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால தான் இந்த VNTRை நம்ம மாலிகுலர் மார்க்கர்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்கள் புக்கில் கொடுத்துருக்கு. இந்த இல்லஸ்ட்ரேஷன் சீக்வன்ஸ் AGCT is repeated 6 times in first person, 5 times in second person, 7 times in third person. இது நான் ஆல்ரெடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் பர்சனில் பாருங்கள் எத்தனை வாட்டி? 6 times, செகண்ட் பர்சனில் 5 times, தேர்ட் பர்சனில் 7 times. DNA segment of third person will be larger in size. ஸோ இந்த தேர்ட் பர்சனோட DNA segment என்னவாக இருக்கும்? லார்ஜராக இருக்கும். ஃபாலோடு பை ஃபர்ஸ்ட் பர்சன், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பர்சனோடது லார்ஜராக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் பர்சன்ஸ், அதுக்கப்புறமா செகண்ட் பர்சனோடது அதோட கொஞ்சம் கம்மி லெங்க்த்தாக இருக்கும். தஸ் சேட்டலைட் DNA brings
brings about variation within the population. இப்போ இந்த VNTR இருக்கிற செக்மெண்ட் பேர் என்ன, டிஎன்ஏ பேர் என்ன, சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சேட்டலைட் டிஎன்ஏனால ஒரு பாப்புலேஷனில், இது ஹியூமன் பாப்புலேஷன் எடுத்துட்டோம்னா இந்த 3%லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஎன்ஏ, அதை தான் வேரியேஷன்னு சொல்கிறோம். ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ brings about variation within the population. Variation in DNA banding pattern reveals differences among individuals. So இந்த மாதிரி DNA ஓட நமக்கு banding pattern கிடைக்கிறது இல்லையா, கோடு கோடா இப்போ நான் காமிச்சேனே அந்த எக்ஸ்ரே ஃபிலிம் மேலே, அதை தான் DNA bandingனு சொல்கிறோம். அது டிஃபர் ஆகும். இந்த 3 பர்சனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணினோன்னா 3 பேரோடதுமே டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வரும். அதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா, அந்த பேண்டிங் பேட்டர்னால 3 பர்சன்ஸுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ இட் ரிவீல்ஸ் டிஃப்ரென்சஸ் among individuals. இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கலாம். ஃபாரன்சிக் அப்ளிகேஷன், அதாவது க்ரைம் எங்கேயாவது நடந்ததுன்னா அங்கே என்னெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோங்கிறது. லைக் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், ஐடென்டிஃபைங் த கல்ப்ரிட். ஏதாவது க்ரைம் நடந்ததுன்னா அந்த க்ரைம் சீனில் யார் அந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்களோ அந்த கல்ப்ரிட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இன் கேஸ் ஆஃப் பேட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ், பேட்டர்னிட்டினா என்ன, பேரண்டல் ஃபாதர், இப்போ ஒரு ஃபீமேல் சேஸ் தட் இந்த குழந்தையோட அப்பா வந்து இவர்னு, ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா அப்போ அந்த மேலோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணினோன்னா அப்போ தெரியும், அதை மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் அது கரெக்டாக இல்லையா, யார் இந்த குழந்தையோட ஃபாதர்னு. ஸோ இதை தான் சொல்கிறோம் பேட்டர்னிட்டி டெஸ்டிங்னு. இப்போ க்ரைம் சீனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் சாம்பிள்லேருந்து நம்ம டிஎன்ஏ செப்பரேட் பண்ணி, VNTR செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறது. அண்ட் 2 சஸ்பெக்ட் இருக்காங்க, அவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்து அதிலேருந்து நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணி அந்த எக்ஸ்ரே ஃபிலிமில் அதோட பேண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், பேட்டர்ன் எடுக்கிறோம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலயமா. இதை கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, இந்த க்ரைம் சீனில் கிடச்ச பிளட் சாம்பிளோட டிஎன்ஏயும் இந்த சஸ்பெக்ட் 2ஓடதும் மேட்ச் ஆகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி க்ரைம் நடக்கும்போது கல்ப்ரிட்டை இப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தென் செகண்ட் இஸ் டு ஸ்டடி ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் எப்படி அவங்களோட ஜீனோம், ஜெனட்டிக் ஜீன்ஸ் எப்படி மாறுறது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணலாம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக. அண்ட் ஆல்சோ இவல்யூஷன் அண்ட் ஸ்பீஷியேஷன், எப்படி ஆர்கனிசம்ஸ் இவால்வ் ஆகியிருக்காங்க அண்ட் எப்படி நியூ ஸ்பீஷிஸ் ஃபார்ம் ஆகிறதுங்கிறது கூட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ், GMOs, இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ through genetic engineering, production of genetically modified plants and animals or organisms. அப்போ genetic engineering மூலமா genetically modified organisms ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரியான ஆர்கனிசம்ஸ், அது பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமல்ஸாகவும் இருக்கலாம். அப்போ வாட் இஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்? ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்னா என்ன? It means alteration or manipulation of genes. ஸோ இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனுங்கிற வேர்ட்லேயே ஜீன் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எதை மாடிஃபை பண்ணுறோம், எதை ஆல்டர் பண்ணுறோம், எதை மேனிப்புலேட்னா சேஞ்ச் பண்ணுறோம், ஜீன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறோம், ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறோம். எங்கே இதை பண்ணுறோம், வேர் இஸ் இட் டன்? ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் வேர் இஸ் இட் டன்? இன் தி ஆர்கனிசம்ஸ். அந்த ஆர்கனிசம் வந்து பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம். இதை எப்படி பண்ணுறோம்? ஹவு இஸ் திஸ் டன்? யூஸிங் rDNA டெக்னிக், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக். இதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்கில் நம்ம இதை ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனை நம்ம பண்ணுறோம்? டு ப்ரொடியூஸ் டிசையர்ட் கேரக்டர்ஸ். நமக்கு தேவையுண்டான கேரக்டரிஸ்டிக்ஸை அந்த பிளான்ட்லேயோ அனிமல்ஸ்லேயோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனை பண்ணுறோம். And then, what is transgene? Inserted DNA fragment. இப்போ நம்ம desired கேரக்டருக்கு உண்டான ஒரு ஜீன்னா என்ன, ஒரு டிஎன்ஏயோட ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டை ஒரு ஆர்கனிசம்குள்ளே, ஒரு பிளான்ட்குள்ளேயோ அனிமல்குள்ளேயோ இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை, அந்த ஜீனை தான் நம்ம டிரான்ஸ்ஜீன்னு சொல்கிறோம். அண்ட் எந்த ஆர்கனிசம்ஸ்குள்ளே இந்த ஃபாரின் ஆர் மாடிஃபைட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த ஆர்கனிசம் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பிளான்ட்டாகவும் இருக்கலாம், அனிமலாகவும் இருக்கலாம். அண்ட் இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம் என்ன பண்ணும், நம்ம இன்சர்ட் பண்ணின டிஎன்ஏ அந்த ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்ஸ் தே எக்ஸ்பிரஸ் அ மாடிஃபைடு ஜீன். அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஜீன், இந்த மாடிஃபை
பண்ணின ஜீன் அந்த ஆர்கனிசம்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜீன், அது வந்து எண்டோஜெனஸாகவும் இருக்கலாம் இல்லை ஃபாரின் ஒரிஜினாகவும் இருக்கலாம். எண்டோஜெனஸ்னால் என்ன? ஜீன் வித்தின் தி ஆர்கனிசம், அந்த ஆர்கனிசம்குள்ளே இருக்கிற ஜீனையே நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கலாம். இல்லை வெளியிலேருந்து, அதாவது வேறு ஏதாவது ஆர்கனிசம்லேருந்து ஒரு ஜீன் எடுத்து நம்ம இன்னொரு ஆர்கனிசம் பிளான்ட் ஆர் அனிமல்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஜீன்னா என்ன? இன்சர்ட் பண்ணின டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்னா என்ன? அந்த டிரான்ஸ்ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஆர்கனிசம் தான் பிளான்ட் ஆர் அனிமல் தான் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம். டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். They are stable with improved nutritional quality. அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் வந்து அதோட தரம், நியூட்ரிஷனோட தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் தீஸ் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். டிசீசஸ் வராது, அதுக்கு வந்து டிசீசஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும். அண்ட் தே ஆர் டாலரண்ட் டு வேரியஸ் என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ். டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்டல் கண்டிஷன், என்வாயர்மெண்ட் மாறும் இல்லையா? ஹார்ஷ் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும், அன்ஃபேவரபிள் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் வந்து டாலரேட் பண்ணிக்கும், தாங்கிக்கும். அண்ட் அந்த கண்டிஷன்ஸ்லையும் நல்லா வளரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒயிட் ரைஸ்லேருந்து எப்படி கோல்டன் ரைஸ் உருவாக்கியிருக்காங்க. டு மேக் கோல்டன் ரைஸ், பீட்டா கேரோட்டீன் ப்ரொடியூசிங் ஜீன்ஸ் ஆர் obtained ஃப்ரம் அதர் ஸ்பீஷீஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு தி ஒயிட் ரைஸ் ஜீனோம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒயிட் ரைஸ் தெரியும். அதோட டிஎன்ஏல நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாரின் ஜீன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே எல்லோ கலரில் நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஒயிட் ரைஸோட டிஎன்ஏல. ஸோ இங்கே நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இது கிடச்சிடுறது, டிசைர்டு ஜீன். ஸோ இது வந்து கோல்டன் ரைஸ்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன ஜீன்னா பீட்டா கேரோட்டின் ப்ரொடியூசிங் ஜீன். பீட்டா கேரோட்டின் வந்து ப்ரிகர்சர் ஆஃப் விட்டமின் ஏ. பீட்டா கேரோட்டீன்லேருந்து தான் விட்டமின் ஏ உருவாகும். ஸோ அதனால இந்த கோல்டன் ரைஸ் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இந்த பீட்டா கேரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் இருக்கிறதுனால இந்த ஜீன் பீட்டா கேரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அது அப்புறமா விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம கோல்டன் ரைஸ் சாப்பிட்டோன்னா நம்ம பாடியில் விட்டமின் ஏயோட அமௌண்ட் வந்து அதிகமாகும். அந்த கோல்டன் ரைஸ்லேருந்தே நமக்கு விட்டமின் ஏ கிடச்சிரும். அதே மாதிரி பிடி ஜீன், இங்கே பேசிலஸ் thuringiensis, இது ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பிடி ஜீன் ஃப்ரம் திஸ் பாக்டீரியா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு கார்ன். இந்த பேசிலஸ் thuringiensisலேருந்து பிடி பேசிலஸ் thuringiensis ஜீனை வந்து கார்ன் பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். European corn borer feeds on the corn plant and ingests the protein encoded by BT gene. இந்த BT gene வந்து ஒரு புரோட்டீன் உருவாக்கும். ஸோ அந்த புரோட்டீன் இந்த பிளான்ட்டில் வந்து இந்த BT gene இருக்கும்போது அந்த புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த பிளான்ட் இதோட லீவ்ஸையோ இந்த பிளான்ட்டோட ஏதாவது ஒரு பார்ட்டையோ இந்த யூரோப்பியன் கார்ன் போரர் சாப்பிடும்போது என்ன ஆகும்? இந்த ப்ரோட்டீனும் அதுக்குள்ளே போகும். ஸோ என்ன ஆகும்? த பிடி ப்ரோட்டீன் பெனிட்ரேட்ஸ் அண்ட் கொலாப்சஸ் த செல்ஸ் லைனிங் த கட் அண்ட் தி இன்செக்ட் டைஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த இன்செக்டை கில் பண்ணிடும். அந்த லீவ்ஸ் அந்த இன்செக்ட் சாப்பிடும்போது அந்த பிடி ஜீன் கோட் பண்ணுற ப்ரோட்டீனும் இந்த இன்செக்டுக்குள்ளே போகும். அண்ட் அதனால அந்த இன்செக்ட் வந்து இட் வில் டை. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸ். ஸோ உங்கள் புக்கில் இந்த டேபிள் இருக்குது. ஆப்ஜெக்டிவ் எய்ம் என்ன? இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் இன் ரைஸ். ஸோ ரைஸோட நியூட்ரிஷனல் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் எய்ம். ஸோ என்ன பண்ணுறோம்? எந்த ஜீன் இன்சர்ட் பண்ணுறோம்? இப்போ தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் பிக்சர். பீட்டா கேரோட்டின் ஜீன். In humans, beta carotene is required for synthesis of vitamin A. So white riceல இந்த beta carotene ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். அது எக்ஸ்பிரஸ் ஆகும்போது பீட்டா கேரோட்டின் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலேருந்து விட்டமின் ஏ சிந்தசிஸ் ஆகுது. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அச்சீவ் பண்ணினாங்க? கோல்டன் ரைஸ் இஸ் ஃபார்ம்ட். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ், கோல்டன் ரைஸ் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ரைஸ் அண்ட் திஸ் கேன் ப்ரொடியூஸ் பீட்டா கேரோட்டின் தட் கேன் ப்ரிவெண்ட் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. Second one, increased crop production. BT gene from bacteria Bacillus thuringiensis. BT gene produces a protein that is toxic to insects. இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ என்ன அச்சீவ்மெண்ட்? இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸ். அந்த பிளான்ட்ஸ் வந்து இன்செக்டை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இன்செக்ட்ஸ் அதை சாப்பிட்டுதுன்னா அந்த இன்செக்ட் வந்து இறந்துடும்.
These plants can produce the toxin protein that kills the insects which attack them. அடுத்தது transgenic animals used to produce proteins of medicinal importance at low cost. So transgenic animals என்ன பண்ணும்னா proteins produce பண்ணும். அந்த ப்ரோட்டீன்ஸுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்கும் அண்ட் இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம லோ காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் இல்லை, ஆனாலும் நீங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிரான்ஸ்ஜெனிக் யூனா என்ன, ஃபீமேல் ஷீப். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் யூ இது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணினாங்க. இது என்ன பண்ணுன்னா இட் ப்ரொடியூசஸ் மில்க் வித் அ ஹியூமன் ப்ரோட்டீன் alpha-1 antitrypsin. ஸோ இந்த டிரான்ஸ்ஜெனிக் யூவோட மில்கில் ஹியூமன் ப்ரோட்டீன் alpha-1 antitrypsin இருந்தது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து it has the potential to treat cystic fibrosis. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னா என்ன, இது ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ். இது வந்து லங்ஸையும் டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த டிசீஸை ட்ரீட் பண்ணும் இந்த மில்கில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன, இம்ப்ரூவ் லைஃப் ஸ்டாக் குவாலிட்டி. ஸோ இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் வந்து இம்ப்ரூவ்டு குவாலிட்டியாக இருக்கும். லைஃப் ஸ்டாக்னா என்ன, கோட் பஃபெல்லோ இதெல்லாம் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணுறோமோ அந்த கேட்டில் எல்லாமே லைஃப் ஸ்டாக்கில் வரும். ஸோ டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தே ஆர் used to produce proteins of medicinal importance at low cost and improve livestock quality. Genetically modified animals. So objective enna, improved wool quality and production. And gene insert பண்ணுற ஜீன் நம்ம என்னன்னு பார்த்தோம், டிரான்ஸ்ஜீன்னு சொல்லுவோம். ஸோ woolனாலே ப்ரோட்டீன் தான். wool is mainly keratin ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த கெராட்டினில் சிஸ்டீன் அமினோ ஆசிட் இருக்கும். இந்த சிஸ்டீன்கிற அமினோ ஆசிட் வந்து ஷீப்பால் பாடியில் சிந்தசைஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அன் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அது வந்து ஃபுட்டில் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிஸ்டீன்கிற அமினோ ஆசிடை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம் ஷீப்போட பாடியில். ஸோ அப்போ என்னாகும், அந்த ஜீன்ஸ் வந்து சிஸ்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால என்னாகும், வூலோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், வூலோட ப்ரொடக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ அந்த ஷீப்பை நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்ஜெனிக் ஷீப்னு சொல்கிறோம். ஏன்னா அதில் ஜீன்ஸ் இருக்குது ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் சிஸ்டீன் அமினோ ஆசிட். அண்ட் அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால அந்த ஷீப்போட பாடியில் சிஸ்டீன் அமினோ ஆசிட்ஸ் சிந்தசிஸ் ஆகுது. செகண்ட் வந்து இன்க்ரீஸ்டு க்ரோத் இன் ஃபிஷ்ஷஸ். சாமன், L is silent, salmon, rainbow trout or tilapia growth hormone gene. So fishesல என்ன பண்ணுறோம், growth hormone gene insert பண்ணிடுறோம், growth அதிகரிக்கும். ஸோ அந்த growth hormone gene வந்து transgene and that gene is expressed ஆனால் என்னாகும், அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பெருசாக இருக்கும், அதிக growth அதில் நடக்கும். ஸோ பெருசாக இருக்கும். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், these two are transgenic fishes. இது வந்து நார்மல் ஃபிஷ்ஷஸ். சைஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். டிலாப்பியா அதே மாதிரி அட்லாண்டிக் சாமன், இது வந்து டிரான்ஸ்ஜெனிக், இது நார்மல் ஃபிஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.